என்ன ஆச்சு தெரியுமா, என்ன ஆச்சு தெரியுமா, எதுக்கு அந்த குப்பை ஏன் சேர்த்திட்டு இருக்கீங்க? வணக்கம். ஒரு தடவை டிராவல் பண்றப்போ, ஒரு கான்டாக்சியில் நான் டிராவல் பண்றப்போ கொஞ்சம் தூரம் நான் போக வேண்டியிருந்தது, ஒரு 1 hour டிராவல். அப்போ நம்ம எப்படி சும்மா அப்படியே போயிட்டு இருப்போம். ஸோ ஒரு அந்த கான்டாக்சி டிரைவர் கிட்ட பேசிட்டு சும்மா பேச்சு கொடுத்துட்டே வந்தேங்க நான். அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னை ரொம்ப யோசிக்க வச்சதுங்க. ஒரு தடவை அவரு ஒரு கஸ்டமர் அவரை புக் பண்றாங்க. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல அவரை டிராப் பண்ணணும். சரிங்கன்னு சொல்லிட்டு காத்தால அவர் வந்துட்டாரு. அந்த திங்ஸ் எல்லாம் ஏத்திட்டு அவங்க கிளம்பிட்டாங்க கோயம்புத்தூருக்கு. ஸோ ஆன் தி வே போறப்போ ஒரு இடத்துல அந்த ரோட் மீட் ஆகும். அந்த மீட் ஆகிற இடத்துல என்ன ஆயிருக்குன்னா, சர்வீஸ் ரோடும் ஜாயின் ஆகிற இடம்ங்க. அந்த இதுல அந்த டிராக்டர் மாதிரி இருக்கிற வண்டி, அதுல அந்த குப்பை வண்டிக்காரன் என்ன பண்ணிருக்கான், அந்த குப்பையை எடுத்துட்டு டக்குன்னு சல்லுன்னு உள்ள வந்துட்டாப்ல. அப்ப இவரும் அங்க போன உடனே கிட்டத்தட்ட என்ன ஆயிருக்குன்னா, ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி அப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. பட் கார் அந்த சைட் மிரர்லாம் அடி வாங்கிடுச்சு, நல்லா கீறல் எல்லாமே ஆயிடுச்சாமா. அப்போ உடனே இறங்கி என்னன்னு கேட்கறதுக்குள்ள அந்த குப்பைக்கார அந்த டிரைவர் இருக்கான் இல்லையா, அவன் உடனே ஆய் ஊய் அப்படின்னு சத்தம் போட்டு இந்த கான்டாக்சிக்காரன் டிரைவரை சத்தம் போட ஆரம்பிச்சிட்டான் நம்ம. அப்போ கஸ்டமரும் இறங்கி அவரும் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் அங்க கூட இருக்கிறவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் டேய் நீ தப்பா கான்டாக்சி டிரைவரை நீ பேசிட்டு இருக்கிற நீன்னு சொல்லி சமாதானப்படுத்தி அங்க விட்டுட்டாங்க. கான்டாக்சி டிரைவர் என்ன பண்ணியிருக்கிறாராமா, சரிங்க பரவாயில்லைங்க அதெல்லாம் விட்டுருங்க, எல்லாம் ஓகேங்க, நீ முதல்ல கிளம்புப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நீ எதுவும் தர வேண்டாம், நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லி திருப்பி கார்ல ஏறி அவங்க கிளம்பிட்டாங்க. போற வழியை பூரா அவருக்கு அந்த கஸ்டமருக்கு பயங்கர கோபமாமா. ஏன்பா அவன் இப்படி பண்றான், இவ்வளோ அசிங்கமா பேசுறான், ஒரு வார்த்தை கூட கேட்காம நீ பாட்டி நீ வாப்பா, நம்ம ஒண்ணு இல்லை நம்ம போலாம் வாங்கன்னு நீ சொல்லியிருக்கிறீங்க இப்படி அப்படின்னு சொல்லி கேட்டாப்லையாமா. அப்போ அவர் சொன்னாராமா, ஐயா உங்களை நான் கரெக்டா கொண்டு போய் அந்த இடத்துல சேர்த்தணும். இவனோட நான் சண்டை போட்டேன்னா உங்க ஃப்ளைட்டை நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. செகண்ட், அந்த பதட்டமான சூழ்நிலையில என்னால வண்டி ஓட்ட முடியாது. நீங்க பெட்டியெல்லாம் எடுத்து கொடுங்கன்னு வேற சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா அது ஏதாவது கீழே விழுந்து ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா எதுக்குங்க சார், அந்த குப்பை எனக்கு வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த குப்பை எனக்கு வேண்டாங்கிறது தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆன ஒரு விஷயம். எத்தனை பேர் வாழ்க்கையில எப்போ